டைம் ஆகுதுடாப்பா, சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். தள்ளி போடா, நடு ரோட்டில் வண்டி ஓட்டுறான். ஏன்டா இந்த மாதிரி காரை ஓட்டு வரீங்க? இவனுக்கு ஏதாவது பண்ணணுமே. நான் வர்ற வழியில் யாரா அவனை கார் ஓட்டு வர சொன்னது? பின்னாடி வா, ராக்கெட் லான்சர் எடு, ஒரே அடி அவனை வெடிக்கணும்டா நீ. வேணாம் வேணாம், சுட வேணாம். என் வண்டி போச்சுரா இப்போது. ரெஸ்ட் இன் பீஸ் பல்சர். என் பல்சரை நானே இப்படி டேமேஜ் பண்ணிட்டேனே. என் ஃபேவரட்டான வண்டி. சரி போவோம், வீடு பக்கத்தில் தானே, நடந்து போயிடுவோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு அற்புதமான, அதிசயமான, வித்தியாசமான ஒரு ஏரியாவை தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். வீடியோ பார்க்குற கையோடு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளை ப்ரெஸ் பண்ணி விட்டு நான் போடுற ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டு என் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா நல்லா அற்புதமாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் சொன்னதெல்லாம் மறக்காமல் பண்ணிவிடுங்கோ. ஆனால் இவன் இந்த செவுத்து மேலே பேலன்ஸ்லேயே நிற்க மாட்டான் தெரியுமா? எப்போ ஏறினாலும் கீழே ஊந்துருவான், டமால் டமால்னு. ஏன் தெரியாது. சரி ஓகே, போவோம் வீட்டுக்குள்ளே. என்னதுடா அது? வீட்டு பின்னாடி ஏதோ கட்டி வச்சுருக்கானுங்க. என்கிட்ட கேட்காம என் வீட்டு மேலே என்னத்தையோ கட்டி வச்சுருக்கானுங்க. சரி என்னன்னு போய் பார்ப்போம். அங்கே வேறு ஏதோ லேம்ப் போஸ்ட் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. எப்படா இந்த ஏரியாவை கட்டினீங்க? பாருங்கள் கைஸ், என்கிட்ட சொல்லாமல் என் வீட்டு பின்னாடியே ஒரு ஏரியாவை கட்டி வச்சுருக்கானுங்க. வாங்க போய் என்னான்னு பார்க்கலாம். மறுபடியும் ஊந்துட்டான் இவன், வேறு வேலையே இல்லை. அப்போ பார்த்தாலே கீழே கீழே ஊந்துன்னு இருக்கான். சரி போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு சிம்பிளாக அப்படியே அந்த பக்கமே போயிருக்கலாம். ஆனால் ஏன் இந்த பக்கம் வந்தேன்னா, என்ட்ரன்ஸ் இந்த பக்கத்துலேருந்து தான் இருக்குது. சரி இந்த பக்கத்துலேருந்தே போய் பார்ப்போமே. இது அந்த கிளைம்ப் அப்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க போல். ஃபுல்லாக பாக்ஸாக இருக்குது. அப்படியே மேலே 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 ஏறுது. தெரியல, ஃபுல்லாக போனால் தான் தெரியும். ஆனால் அந்த கேமும் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் விளையாடினதில்லை, வீடியோஸ் பார்த்துருக்கேன் அந்த கேமுடைய வீடியோஸ் நிறைய. சரி இப்போ தான் அந்த கேமை இந்த கேமில் ஆடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கே. ஸோ ரெண்டத்தையும் கலந்து விட்டு இந்த கேமில் ஆடுவோம். ஓகே, இது வரையும் வந்துட்டேன். இதுக்கு மேலே ஏறுறது தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. யாருமா நீ? வீரனே உலகம் முந்தன் கீழே. வீரனே உலகம் முந்தன் கீழே? ஓ, பாகுபலி கிடையாது, நான் ஒரு ஏஞ்சல். நான் உனக்காக மேலே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ சீக்கிரமா டாப்புக்கு வந்துரு. உன் டாப்பை எகிர வைக்கிறேன். புரியல, டாப் எகிர வைக்கிறியா? டாப் எகிர வைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? என்னடா பேசிகிட்டே இருக்கப்போ போயிட்டா? இருடி, உன்னை மேலே வந்து பிடிக்கிறேன். நான் கூட பார்த்தோன்னே பாகுபலியில் பிரபாஸ் மலை ஏறுறப்போ தமன்னா வருவாங்கல்ல, அந்த பாட்டு இங்கே ஏதாவது நடக்குமோன்னு நினச்சேன். நான் நினச்சதெல்லாம் எங்கே நடக்குது? மேலே வா பார்த்துக்கிறேன். என்ன போட்டு தள்ள போகிறா? ஒருவேளை இதை என்ன போட்டு தள்ளுறதுக்கு மேலே ரூட்டோ? சொர்க்கத்துக்கு ரூட்டை போடுங்கடான்னா நரகத்துக்கு ரூட்டை போட்டு வச்சுருக்கீங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கே மேலே போகலாம். சரி வாங்க கைஸ், மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னடா இது? ஆஹா, இங்கே கஷ்டம் போல் இருக்கே. அங்கேயே வந்துட்டேன். இங்கே என்ன கஷ்டம்? உன்ட்டான்டா. ஏண்டா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் இல்லைண்டா. உன்னை திருப்பி மேலே வரையும் கூப்பிட்டு போகணுமா? ரொம்ப கஷ்டம். திருப்பி அதை போட்டு உங்களை போர் அடிக்க விரும்பலை கைஸ். ஸோ டேரெக்டாக மேலே வந்துட்டேன். இங்கே என்ன படிக்கட் மாதிரி வச்சுருக்காங்க. சரி வாங்க சீக்கிரமாக ஓடி போய் அதில் ஏறி மேலே என்ன தான் இருக்குன்னு இன்றைக்கி நம்ம போய் பார்க்குறோம். என்ன சொல்கிறீங்க? ஆனால் எத்தனை வாட்டி கீழே விழுவேன்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எந்த சீன்லையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே இப்போ வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். ஆனால் இங்கேயும் அதே மாதிரி தாங்க. எந்த இடத்துல பேலன்ஸ் மிஸ் ஆச்சுனாலும் கீழே ஊந்துடுவேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஊந்துட்டான். நல்ல காலம் கீழே விழலை, அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே போக வேண்டியது தான். ஏன்னா லைட்டாக ஒரு இன்ச்சு மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அவன் கீழே ஊந்துருவான். மேலே ஏறுறா மேலே குதிச்சா கூட ஏற மாட்டாங்க. அப்பா ஏறிட்டான். பொறுமையாக ஏறினோன்னு ஏதோ அவசரத்தில் ஏறினேன்னா கீழே ஊந்துடுவேன். கீழே ஊந்தேன்னா வெறியில் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சா கூட சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, அப்போ அங்கே போனால் குப்பை தொட்டி வந்தால் அந்த பேஸு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால பயம் இருக்காது, கீழே விழுவான்ட்டு சப்பையாக போயிடலாம். அப்பா ஏறிட்டான்டா. இங்கேருந்து ஈஸியாக குச்சி போயிடலாங்க. மேட்ரே இல்லை. 1 2 ஏறா மேலே ஏறா. அப்பா ஏறிட்டான். 3 ஏறா, இன்னும் கொஞ்சம் தூரம். சூப்பரே. இப்போ 4. ஐயோயோ, எங்கே வந்து விழுறதுன்னே தெரியாமல் விழுறான் கைஸ் இவன். எப்படியோ அவனை மறுபடியும் கஷ்டப்பட்டு எழுப்பி இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன்.
இனி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கேமு, பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போது கொஞ்சம் ஒரு நல்ல சர்ஃபேஸ்க்கு வந்துட்டோம். இங்கேருந்து ஈஸியாக போயிடலான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நினைக்கிறேன், சொல்ல முடியாது. ஒரு வேளை கஷ்டமாக இருந்ததுன்னா அசிங்கமாக போயிடும்ல. வாங்க போகிற போக்கில் அப்படியே மேலே ஏறுவோம். இது கொஞ்சம் ஏறிடுவான்னு நினைக்கிறேன். 1 2 நேரப்படா 2 3 ஏறிட்டான்ப்பா. 3 படிக்கட்டு ஏறிட்டான். 3 ஏறினானா 2 ஏறினானா சரி சரியாக கவனிக்கல, பார்த்துக்கலாம். ஏறுறா மேலே ஏறுறா. என்ன கைஸ் ஏற மாட்றான். ஜம்ப் பண்ணி பார்ப்போமா? ஜம்ப் பண்ணுறா. அப்பா ஏன்டா திடீர்னு பயம்புத்துற? ஒழுங்காக தான் ஏறேன்டா. போ இன்னும் 2 ஸ்டெப்ஸு தான், மேலே வந்துட்டோம். ஐயோயோ இங்கே ஏற மாட்றான். பின்னாடி வருவோம். கொஞ்சம் பின்னாடி வந்து முன்னாடி போய் ட்ரை பண்ணுவோமா? இல்லை, ஐயோ ஏற மாட்றானே. டேய் ராசா ஏறுறாப்பா. டேய் ஏன்டான்னு அப்படி சோதிக்கிற? ஏறா ஏற மாட்றான் கைஸ் இவன். ஐயோ பரவாயில்ல கைஸ், எப்படியோ ஏறிட்டோம். இது வரையும் வந்துட்டோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கீழே ஊந்துருப்பான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு. ஆனால் கொஞ்சம் லெஃப்ட்டு வந்தனாலும் என் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை. இங்கே வந்துட்டோன்னா கொஞ்சம் சேஃப்டியாக போயிடலாம். ஸோ ஒரே ஜம்ப்பு கொடுக்கலாமா? ஓகே ஜம்ப் பண்ணுறா. ஐயோ இந்த சீட் நான் எப்படா போட்டேன்? இவனுங்க நான் ரொம்ப சோதிக்கிறானுங்க கைஸ். எப்படியோ மறுபடியும் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு இங்கே கண்டெய்னர் மேலே தானே ஈஸியாக போயிடலாம். ஐயோ கண்டெய்னர் சுற்றுது. சரி ஓகே, திஸ் இஸ் கால் ரோலிங் கண்டெய்னர். இது மேலே ஏறி தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ வாங்க அப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலே அந்த பொண்ணு வேறு ஏதோ மேலே வர சொல்லியிருக்கா. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே போகிற போக்கில் போயிட்டு ஜம்ப்பு. என்னடா ஜம்ப் பண்ண கீழே விட்றாடே. எந்திரா மறுபடியும் கீழே விட்டான் கைஸ். டேய் வெறி ஏற்றுறீங்கடா என்ன? இந்த வாட்டி எங்கேயும் விழாமல் கண்டிப்பாக போயிடலாம் கைஸ். எந்திரா. ஐயோ ஏண்டா உன்னை வச்சுன்னு ஒரு லெவல் முடிக்க முடியுதாடா என்னால்? இந்த ப்ராப்ளம் எனக்கு இந்த ஒரு சேனலில் மட்டும் இல்லை கைஸ், நிறைய சேனல், அதாவது இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த 30 சேனல்லையும் இந்த ப்ராப்ளம் இருந்தது. வீடியோ எடுக்கிறப்போ ஒழுங்காக கேம் ஆட முடியாது. வீடியோ எடுத்து முடித்தோடனே ஒழுங்காக கேம் ஆட முடியும். பார்த்தீங்களா, வீடியோ முடித்தோடனே கரெக்டாக வந்துட்டான். அதாவது வீடியோவை ஆஃப் பண்ணோடனே கரெக்டாக வந்துட்டான். வீடியோ போகிறப்போ ஒழுங்காக வரமாட்டான். இது என்னது மறுபடியும் கண்டெய்னரு? ஸ்லோப்பா வண்டி வேணுமா? இல்லை இங்கே ஏதோ ஒரு சர்ஃபேஸ் போட்டு வச்சுருக்கான். இங்கே அங்கங்கே ஹெலிகாப்டர் நிற்கிது, ஏன்னு தெரியல. ஒரு வேளை கீழே உந்தா மேலே கூப்பிட்டு வந்து விடுறதுக்கா? ஆனால் நானே தானே வந்தேன், அவன் கூப்பிட்டு வரலையே. மறுபடியும் உண்டான். ஏன்டா கீழே விழுந்து எந்திரிக்கிற? ஒரேடியாக போயேன்டா. அதுவும் செய்ய மாட்டான், லெவலையும் முடிக்க மாட்டான். வெறுப்பேற்றுறான் கைசுவேன். பிளடி நான்சென்ஸ். ஆனால் இந்த வாட்டி போயிடுவான். இல்லை போயிடுவேன். எந்த பக்கம் மூவ் பண்ணாலும் போக மாட்டான். ஓ மை காட், ஹி இஸ் எ பிக் இரிட்டேஷன். இந்நேரத்துக்கு இந்த வீடியோக்கு லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி போடுற ஷார்ட்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டாப்பு அங்கே தான் இருக்கா? அப்போ பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஒரு ஏரியாவை தாண்டினா போதும், ஈஸியாக டாப்புக்கு போயிடலாம். இந்த வாட்டி நான் நடந்தே வரேன்டா, ஓடலாம் இல்லைடா. ஓடினா தான்டா கீழே விழுற. நான் பாடுறா நடந்தே வரேன்டா. ஏரியாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம். ஆனால் இந்த கண்டெய்னர் சுற்றுதே, ஏன்னு தெரில. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அதுதானே வரப்போகுது. பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் என்ன மாதிரி கேமர்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை பார்த்துக்கலாம். வந்துட்டேன் பக்கத்தில். இன்னும் ஒரு 3 செட்டு ஏறினா போதும், அந்த கண்டெய்னர் வந்துடும். 3 இல்லை 3க்கு மேலே இருக்குது. எத்தனை வந்தா என்னடா, நான் போய் ஏறி டாப்புக்கு போகிறேன்டா இந்த வீடியோவை முடிக்கிறதுக்குள்ளே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். போடா கண்ணாடியே ராசா. போடா. எஸ் வந்தாச்சு. இவன் இங்கே எங்கேயும் பேலன்ஸ் இல்லாமல் கீழே ஊந்துடக்கூடாது. உழலைன்னா நம்ம போயிடலாம். இங்கே என்ன கண்டெய்னர்? இது மேலே ஏறி அந்த சர்ஃபேஸுக்கு போகணும் போல். சீக்கிரமாக போகணும், இல்லை கண்டெய்னர் மடங்குறப்போ நம்ம நசுங்கிடுவோம். ஓரம் வாடா. இது மேலே ஏறணுமா? ஏறி பார்ப்போம். ஒரு வேளை இந்த பக்கம் எங்கேயாவது ரூட் இருக்கா? ஆமாம், இது மேலே ஏறி அந்த கண்டெய்னர் மேலே ஏறி. உன்டாண்டா டே எந்திரா.
அப்படின்னு வெறுப்பேற்றுறாங்க கைஸ். செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு. அவள் தான் இவ்வளோ நேரம் பொறுத்ததெல்லாம் போதும், ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ணிடுற. ஹெலிகாப்டர் அவங்களாம் நிறுத்தலை, நான் தான் கொண்டு வந்து நிறுத்தினேன். இப்போ கூட என்ன தெரியுமா பண்ண போகிறேன், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஹெலிகாப்டர் சீட்டை போட்டு அப்படியே அழகாக மேலே போய் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னு பார்க்க போகிறேன். ஸோ வீடியோக்காக தான் நான் நடுவில் நிறுத்தினது, இல்லைன்னா நான் நேரடியாகவே மேலே போய் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னு பார்த்துருப்பேன். சரி வாங்க இப்போ போய் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது பொண்ணா இல்லை ஏஞ்சலா, சரி ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம். வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வந்துட்டேன். என்ன எழுதிருக்கீங்க? ஓ, IBD 3D கேம் பேர். நல்லது தான். வண்டியை எங்கே நிறுத்திட்டு கீழே இறங்கிட்டு அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணுவோம். எங்கே அந்த பொண்ணு எங்கேயுமே காணோம். ஏமாற்றிட்டாங்கடா, என்னை ஏமாற்றிட்டாங்க. என்ன ஏன்டா ஏமாத்துனீங்க? டேய் போங்கடா, நான் போய் குதிக்க போகிறேன். அவள் தான் மென்டல் ஆகிட்டேன். வானத்துலேருந்து பறக்கிறது ஜாலியாக இருக்குதே. ஊஹூ பா, சரியான அடி. என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல, இருங்கடா வரேன். அது வாங்க போகிறான் ஒருத்தன். நான் இன்றைக்கி என் குறி அவனை தான் நான் இன்றைக்கி காலி பண்ண போகிறேன். ஸோ எந்திரிச்சு மறுபடியும் ராக்கெட் லான்ச்சர் எடுப்போம். அவன் சாதாரணமாக சாகக்கூடாது, துடிச்சு சாகணும். அட்ரா ஒரு ரேடி. அவள் தான் செத்துட்டான். பை கைஸ், நான் சொன்னதெல்லாம் மறக்காமல் பண்ணி என் சேனலை சப்போர்ட் பண்ணு. அம்முக்கு டும்முகள் அமால் டுமால்.